Hi guys, welcome to Easy Goma. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 15 probability exercise 15.1. Okay, so 17th problem solve பண்ணலாம். A lot of 20 bulbs contain 4 defective ones. One bulb is drawn at random from the lot. What is the probability that this bulb is defective? So 20 bulbs இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த 20ல ஏதோ ஒரு 4 bulb வந்து defective கொடுத்துட்டாங்க. Okay, சோ இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கிறது என்னன்னா அந்த எடுக்கிற பல்ப் நம்ம ஒரு பல்ப் எடுக்கிறோம்ல அது டிஃபெக்டிவ்னு கொடுத்திருக்காங்க. சோ ப்ராபபிலிட்டி கேட்டாலே ஃபார்முலா எழுதணும். என்னது? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் வந்து 20. ஃபேவரபிள் என்ன? நமக்கு டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ் எத்தனை? 4. சோ 4/20 is equal to 1/5. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் the bulb drawn in first one is not defective. Defective தான் எடுத்தோம் நினைச்சோம், பட் இப்ப நாட் டிஃபெக்டிவா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகேவா, இமேஜின் அண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ். ஒரு நான் டிஃபெக்டிவ் பல்ப் எடுத்து வெளில வச்சிட்டோம். ஓகே, ஒன் பல்ப் இஸ் drawn at random from the rest. சோ அப்போ இப்ப எத்தனை பல்ப் இருக்கு? ஒரு பல்ப் எடுத்தோம், அது வெளில வச்சிட்டோம். ஆனா அது வந்து நல்ல பல்ப், டிஃபெக்டிவ் ஒன் கிடையாது, அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிமைனிங் டோட்டல் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம் 90. இப்போ அவங்க கேட்டிருக்க क्वेश्चन என்னன்னா, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் தி பல்ப் இப்போ நம்ம எடுக்கிறது வந்து நாட் டிஃபெக்டிவ். சோ நாட் டிஃபெக்டிவ் பார்த்தா டிஃபெக்டிவ் 4, மிச்ச 16மே வந்து நாட் டிஃபெக்டிவ். ஆனா நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட்ல எடுத்தோம்ல ஒரு பல்ப், அது நாட் டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா ஓகேவா, அப்ப என்ன ஆகுது? இப்போ நம்மளுக்கு 20ல ஆல்ரெடி வந்து 4 டிஃபெக்டிவ்னு தெரியும். ஆல்ரெடி 1 நான் டிஃபெக்டிவா எடுத்துட்டோம், நல்ல பல்பா எடுத்துட்டோம். அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும்? ஆனா 4 நல்லா இல்லாத பல்ப் வந்து இன்னும் அந்த இதுக்குள்ளதான் இருக்கு, அந்த பாக்ஸ்குள்ளே, ஐ மீன் அந்த லாட்குள்ளேயோ. சோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 16 minus 1. ஏன்னா 16 நல்ல பல்ப் இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு நல்ல பல்ப் எடுத்துட்டோம். அப்ப மிச்ச நல்ல பல்ப் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 15. ஓகே, சோ ப்ராபபிலிட்டி தட் திஸ் பல்ப் இஸ் நாட் டிஃபெக்டிவ் அப்படின்றது வந்து 15/90. நல்ல क्वेश्चन தெளிவா புரிஞ்சுட்டு இத சால்வ் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஈஸிகோ மேத்ன்றத வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நீங்க ஸ்ட்ரைட்டா அங்க வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லனா இங்க கமெண்ட்ல கூட கேட்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 18. A box contains 90 discs which are numbered from 1 to 90. If one disc is drawn at random from the box, so find the probability that it bears. So first வந்து எத்தனை டிஸ்க் இருக்கு? 90 discs. So total 90 தெரிஞ்சு போச்சு. கரெக்ட்? சோ அதுல இருந்து ஒருத்துக்கும் வந்து 1ல இருந்து 90 வரைக்கும் நம்பர் எழுதி இருக்காங்க. சோ இப்போ வந்து ஒரு டிஸ்க் எடுக்கிறோம் அந்த பாக்ஸ்ல இருந்து, அப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுதி இருக்கோம். ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்தா 2 டிஜிட் நம்பர். சோ 90க்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 10, 11, 12 அங்க இருந்து ஆரம்பிக்குது. சோ அப்போ 1 to 90 க்குள்ள வந்து 2 டிஜிட் நம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 81 நம்பர்ஸ் இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும்? ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் டோட்டல். ஃபேவரபிள் என்ன? 81 டிவைட் பை டோட்டல் 90. சோ 9/10. ஓகே, நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேக்குறாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னென்ன? சோ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டுட்டே வரும். சோ 1, 4, 9, 16, 25 அந்த மாதிரி போடும்போது 81 வரைக்கும். சோ மொத்தம் 9 நம்பர்ஸ் அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கு. சோ அப்ப ஃபேவரபிள் அவுட்கம் 9 டிவைட் பை டோட்டல் 90. அதனால 1/10. மறக்காம ஃபார்முலா எழுதிருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन. a number divisible by 5. 5 ஆல ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படினாலே என்னென்ன சான்சஸ்? ஒன்னு அதோட யூனிட் டிஜிட்ல 0வா இருக்கும், இல்ல 5ஆ இருக்கும். சோ 5, 10, 15, 20, 25 அந்த மாதிரி போடுறோம் 90 வரைக்கும். சோ மொத்தம் 18 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 18 divided by 90 is equal to 1/5 அப்படின்னு தெரிஞ்சுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் 19th ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். A child has a die whose 6 faces shows the letter as given below. சோ வந்து நம்மளுக்கு எத்தனை சான்சஸ்னு தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டைய த்ரோ பண்றோம். சோ எப்பவுமே நம்ம 1 to 6 இருக்கும்ல, அதுக்கு பதிலா இங்க என்ன வச்சிருக்காங்கன்னா A, B, C, D, E ஒரு A. சோ 2 A இருக்கு மொத்தம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன? 6. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி கேட்டா ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் நம்பர், அந்த ஃபார்முலா மறந்துட கூடாது நம்ம. ஓகே, சோ இப்போ நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் A? A எத்தனை வாட்டி இருக்கு? 2 இருக்கு. ரெண்டுத்துல எது வேணா வரலாம். சோ அப்போ சான்சஸ் நமக்கு 2 இருக்கு. சோ 2 divided by 6 equal to 1/3. அடுத்தது D. D ஒரு வாட்டி தான் இருக்கு. சோ 1 divided by 6. I hope உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.